இது கல்வாரி சிலுவையிலே இயேசு நடக்கிற எல்லா சம்பவத்தையும் குறித்து தாவீது நாட்களிலே தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே தாவீது நினைத்தான் தன்னை குறித்து இது நடக்கிறது என்று நினைத்து கொண்டு பேசுகிறது போல அவன் சொன்னாலும், ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை குறித்து தான் இந்த சங்கீதத்திலே என்ன பண்ணுறது வெளிப்படையாக பேசுகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவர் ஆத்மா அங்கே தங்கிவிடுவதில்லை என்றும் அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு தன் சந்ததியிலே பிறப்பார் என்று தாவீது அறிந்திருந்தான். அல்லேலூயா. உன் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார் என்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு யார் என்று அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் சந்ததியில் பிறந்ததினால் அழைக்கப்பட்டார். ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை நீ பார்த்தீங்கன்னா, என் தேவனே, முதலாவது வசனத்தை பார்த்தேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன். இது எங்கே சொல்கிறாரு? இயேசு இது வேதத்தை முழுவதும் வாசித்திருந்தபடினால் சிலுவையில் சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது எங்களை ஆண்டவர் ஒரு மனுஷனை கைவிட்டது போலவா தெரியுது? தாவீது எப்போ கைவிட்டார்? ஆண்டவர் எல்லா காலத்திலும் காப்பாற்றின்னு தான் இருந்தார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தைகளே கேளாமலும் ஏன் தூரமாக இருந்தீங்க. அவன் உரத்த சத்தமாய் அங்கே என்ன சொல்றார் சிலுவையில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீத புஸ்தகம் இயேசு குறித்து தீர்க்கதரிசனம். 23வது சங்கீதம் இயேசு கிறிஸ்து நம் மெய்ப்பராக இருக்கிறதை குறித்து. 24வது சங்கீதம் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து சங்கீதம். 22வது சங்கீதம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சம்பவங்களை குறிக்கிறது. 3 சங்கீதத்திலையும் பாருங்கள், நடுவில் ஜாம் வச்சாம 23வது சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைந்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீராண்டை கொண்டு போய் விடுவார், அப்படிலாம் வசனத்தை எழுதுகிறார்கள். பார், முன்னாடி 22 சிலுவையில் அறையப்பட்டதும், 23 நமக்கு ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்பதையும், 24 இயேசு வரப்போகிற இயேசுவை, வருகையின் இயேசுவை அறிவிக்கிற சங்கீதமாக இருக்கிறது. அது நிறைய விஷயங்களை இங்கே சொல்லுகிறார் பாருங்க. உம்மை நோக்கி கூப்பி எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினோர்கள் நீ என்ன பண்ண விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் யார் மேல் நம்பிக்கை வைத்தாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தாங்க. தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். தானியேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். எல்லாருமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே நம்பினவர்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? விடுதலையாக்கினார் என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற யாவரையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார் என்று ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார் பாருங்க. நிறைய விஷயங்களை இங்கே சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் நான் வாசிக்க முடியல. நான் நிறைய விஷயங்களை இதில் சொல்லிடுறேன். 13 வசனம் சொல்லுது, வாசிங்க. 13 வசனங்க. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். சிங்கத்தை போல என்ன பண்ணாங்க? என்னை கீறி போட்டார்கள். சிங்கம் எப்படி கீறி போடுகிறதோ அது மாதிரி என்ன பண்ணாங்க? கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசு பிடிக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க? ஒரு சிங்கம் எப்படி பீறி போட்டா, ஒரு மனிதன் எப்படி பீறி போட்டா எப்படி இருப்பானோ அது போல கல்வாரி சிலுவையில் இயேசு பீறி போடுகிறதை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன? நடக்க போகிற சம்பவத்தை முன்னாடியே என்ன பண்ணுது? தீர்க்கமாய் அறிந்து சொல்லுவது தான். அது மாத்திரமல்ல, வாசிங்க 14வது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இதெல்லாம் சிலுவையில் அவருக்கு நடந்த சம்பவங்க பாருங்க. என் தண்ணீரை போல உழன்று போயிட்டேன். ஒரு வறட்சியான சூழ்நிலை அங்கே பார்க்குறாரு. என் எலும்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது போல இருக்கிறது. அப்படி இருக்கு சூழ்நிலை பாருங்க. என் இருதயம் மெழுகு போல, என் குடலெல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கிறது, உருகி கொண்டு இருக்கிறது. பாருங்க, சிலுவையில் அவரை கொண்டு போகும்போது, அடிக்கப்படும் போது இதெல்லாம் நடந்தது பாருங்க. அதெல்லாம் தான் அவர் எழுதாரு. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. அவருக்கு தாகம் எடுத்தது பாருங்க. அந்த தாகம் எடுக்கும்போது கூட அவ்வளோ அடித்தாங்க. ஆனாலும் அவர் வாய் என்ன பண்ணிச்சு? மேல் வாயோடு ஒட்டி கொண்டு ஒரு வார்த்தையும் அவர் பேச முடியாத அளவுக்கு. தண்ணி இருந்தால் தானேங்க நாக்கில், தண்ணி இருந்தால் தானே பேச முடியும்.
ஒரு மனுஷனுக்கு தண்ணி இல்லைன்னா மேல் வாயோட ஒட்டிக்கும். கிட்டத்தட்ட இயேசு 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருந்தாராம். 17 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தார். கெத்செமனே தோட்டத்திலேருந்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும். அதுவும் எப்படி பெருமிச்சோட ஜெபமே அப்படி எப்படி இருந்தது பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் மகா சத்தமிட்டு ஜெபிக்கிறார், 3 முறை ஜெபிக்கிறார், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார், ரத்தம் சிந்தி ஜெபிக்கிறார், வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார், இவ்வளோ வியாகுலப்படுகிறார். ஏன்? இந்த சிலுவை மரணத்தை அவர் சகிக்க போகிறார். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாவத்தை, இந்த உலகத்தை இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சிலுவையில் சுமக்க போகிறதை குறித்து ஒரு பெரிய வியாகுலம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்க்கிறதையும் பார்க்குறோம். அந்த வியாகுலத்தின் நடுவிலே பிலாத்துவிடத்திலும் அண்ணாவிடத்திலும் காய்பாவிடத்திலும் அங்கே இங்கேயும் போய் பல அடிகள் இயேசுவை அடித்து காரி துப்பி கன்னத்தில் இறந்து இப்படி அவமானப்படுத்த முடியும். அவ்வளோ அவமானத்தையும் சகித்து ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கலைங்க இயேசுக்கு. ஏன் அவர் தாகமாக இருந்தேன்னு சொன்னார் தெரியுமா? எல்லாம் நினச்சி தான் அந்த தாகமாக இருந்தார். சரீரத்தில் பட்ட பாடுகள் அது மேல் வாயோடு என் வாய் ஒட்டி கொண்டது, மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. இந்த சிலுவை பாடுகளை அதை நினைத்து பார்க்குறோம். என்னை மரணத்துள் இருந்து தூக்கி போடுகிறார்கள், என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை கொலை செய்யும், சிலுவையில் அறைந்து கொலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் என்று அங்கே இருக்கிற யூதர்கள், யூத ஜனங்கள், விலைக்கு போன ஜனங்கள், இயேசு செய்த நன்மைகள் உணராத ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக சொன்னாங்க. மகா பெரிய குற்றவாளி அந்த பரபாஸ் என்கிற மகா பெரிய குற்றவாளி, தேச துரோகி, அவனை எங்களுக்காக விடுதலையாக்குங்கள். இந்த உலகம் பாருங்க எப்படி இருக்குது. பொல்லாதவர்கள் நேசிக்கிறது, நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக பகைக்கிறது. இயேசு ஒரு குற்றமும் செய்யல, ஊர் உலகமெல்லாம் இயேசு நன்மை செய்து வந்தார். ஆனால் இந்த பொல்லாத கூட்டம் நன்மை செய்தவனுக்கு விரோதமாக கூடினார்கள். நன்மை செய்தவனுக்கு விரோதமாக கூடினா அவன் வீட்டில் சாபம் படுத்து இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவுக்கு விரோதமாக ஏராளமான கூட்டங்கள் கூடினார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாத நாய்கள். அது அவர் சொன்னார், தாவீது சொல்றார், நாய்கள் என்ன சூழ்ந்து கொண்டது. எந்த நாய்களை பற்றி சொல்றாரு? புறஜாதிகள் ஆகி இருக்கிறவர்கள். ஒரு வெறி நாய் எப்படி ஒரு மனுஷனை கடிக்குமோ, எப்படி வெறிக்குமோ, அது மாதிரி இயேசுவை பிடிச்சி பிடுங்கி எடுத்தார்களாம். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. நாய்கள் சொன்னா தப்பா இருக்குதுல பார்க்கறதுக்கு. ஆனா தாவீது அதை பார்த்தார் பாருங்க. நாய்கள் என்னை, வெறி நாய்கள் எப்படி என்னை சூழ்ந்து கொண்டதோ அதே போல இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். பகைவர்களைப் போல அந்த பரியாசக்காரர்கள், யூதர்கள், யூத ரபிகள், மத போதகர்கள், மதவெறி பிடித்தவர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். இவரை சிலுவையில் அறைந்து ஆக வேண்டும், இவரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நாய்களைப் போல சூழ்ந்து, வெறி நாய்களைப் போல அவரை பல்லை கடித்து இழுத்தார்கள். பொல்லாதவர் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, கூட்டமே வளைந்து கொண்டது. அங்க நீதி இல்லை, அவர்களுடைய நீதி எடுபடாமல் போயிற்று. அவர் வாய் திறந்து பேச முடியல, சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தாராம். என் கைகளில் கால்களில் உருவ குத்தினார்கள், என் கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தினார்கள். சிலுவையில் அறையப்படுகிற இயேசு அங்கே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து எல்லாம் திட்டமாக சொல்லுகிறார். என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம். அந்த அளவுக்கு இயேசுடைய எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். சரீரத்தில் அவ்வளோ காயங்கள், அவ்வளோ வேதனைகள். அவர் அடித்து பிரித்த போது சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சது, சதையெல்லாம் பிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு கொடூரமாய் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவரை கொடூரமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். இப்பேற்பட்ட பாடுகள் மத்தியிலே தான் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத நம்முடைய தேவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை செய்யவில்லை, ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் கதறுகிறார், மனிதன் கைவிடப்பட்டு இருக்கிறான், அந்த மனிதனை நான் மீண்டும் சேர்க்கணும்னா எல்லா பாவத்தையும் நான் சிலுவையில் சுமக்கணும். அப்போதுதான் கைவிடப்பட்ட சூழ்நிலை, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு மனநிலையில் அவர் சொல்லுகிறார். என் எலும்புகள் எல்லாம் என்னெல்லாம் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தார்கள். எல்லாரும் இயேசுவை நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கார். இந்த போர்ச்சேவன் பார்த்தான், பிலாத்து பார்த்தான், அந்த வழிபோக்கர்கள் பார்த்தார்கள், எருசலேமில் இருந்தவர்கள், கபாலஸ்தலத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நீதிமானை பார்த்து கொண்டே இருந்தார்கள், அந்த இரட்சகரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருடைய பார்வையிலே ஒவ்வொரு வித்தியாசமாக இயேசுவை பார்த்தார்கள். ஒருவன் குற்றவாளியாய் பார்த்தான், ஒருவர் நீதிபரராய் பார்த்தான், ஒருவர் நீதிமானாய் பார்த்தான். ஒருவர் சொல்கிறான், இந்த நீதிமான் ஒரு குற்றமும் செய்யலையே, நான் ஏன் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்.
இப்படி பல வகையாக இயேசுவை பார்த்தார்கள். இரக்கம் இல்லாத ஜனங்களாக இருந்தார் பாருங்க. இத்தனை ஒரு கொடூரமான ஒரு ஜனங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது பாருங்க. இரக்கம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த பஞ்சாப், அந்த ஹரியானா, அந்த சைடில் ஒரிசா, மணிப்பூர் செய்தியெல்லாம் ஒரு தீண்டத்தகாதவன் என்று சொல்லி அவனை அடிச்சு ஊர் மக்கள் மத்தியில் தூக்கு போடுறாங்க. இதெல்லாம் சேனல்ல வருது, பார்க்குறோம். என்ன நடக்குது தேசத்தில்? மக்கள்லாம் பார்த்து நிற்கிறாங்க. ஒரு மனுஷனை நடு ரோட்லேயே கொல்றாங்க, அடிச்சு கொல்றான், கத்தியில வெட்டி கொல்றான், தண்ணியில போட்டு அமுக்கி சாகடிக்கிறான். கொடூரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரக்கம் இல்லாத, அந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, இந்த காலத்திலே ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டானா அது தீட்டு என்று எண்ணி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை அடித்து கொலை செய்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை. உத்தரப்பிரதேசத்துல இன்னும் ஜாதி வெறிகள், மத வெறிகள் தூண்டுதல்னால இன்னைக்கு என்ன பண்றாங்க? மனுஷனை வெறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகள் எல்லாம் என் உடைகளின் பேரிலே சீட்டு போட்டார்கள். 18ஆம் வசனத்தை தெரியாதவங்க வாசித்து பாருங்க. என் வஸ்திரங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். சிலுவையில் அறைந்த பின்பு இயேசுடைய வஸ்திரத்தை அங்கே 4 பேர், நாங்கள் 4 பேருக்கும் இயேசுடைய வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம், தையில் இல்லாத ஒரு வஸ்திரம், தையிலே போடாம நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரமாக இருந்தபடினாலே அந்த வஸ்திரம் விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை யாருக்கு வேண்டும் என்று தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். இயேசு சிலுவையில் அறைந்தவிட்ட செத்து போறவருக்கு எதுக்கு அதெல்லாம்? சாவருக்கு எதுக்கு? பாருங்க, செத்து போன மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க போட்டு இருந்த தங்கத்தையும் மோதிரத்தையும் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அவுத்துட்டு தான் அனுப்புவாங்க பாருங்க. அதனால இயேசுடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரத்தை, விலைவேந்த வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு கொண்டார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுது பாருங்க. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இவர் பிறந்தது எப்போ? 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 1000 வருஷம் ஆயிப்போச்சு. தாவீது நாட்கள்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு 1000 வருஷம் இருக்கும். அந்த நாட்களில் இவர் பாருங்க 1000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போற சம்பவத்தை தீர்க்கதரிசி தாவீது என்ன பண்ணார்? திட்டம் தெளிவுமா எழுதுகிறார். தன் வஸ்திரத்தை எல்லாரும் பங்கிட்டு கொள்வார்கள், இயேசுடைய வஸ்திரத்தை எல்லாம் பங்கிட்டு கொள்வார்கள் என்பதை எல்லாம் கவனிங்க. அப்போ நம்ம சிந்திக்க வந்து இதையெல்லாம் தீர்க்க தரிசனம், சங்கீதக்காரன் இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது எல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக, நிறைவேற வேண்டும் என்பது அவர் தாகமா இருந்தார். அவர் வாய் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. இந்த காரியங்கள் எல்லாம் நான் வாசித்து பார்த்தா நேரம் இல்லை. இந்த சங்கீதத்தை நான் பேசினாலே இந்த பிரசங்கமே முடிஞ்சிடும். அதனால இன்னைக்கு கொண்டு வந்த நம்ம தேவனை நாம் என்ன பண்ண போறோம்? அதிகமான தியானத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.